வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். லிங்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டீம் வந்துடும். சரிங்களா? ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் தாங்க. ஜிஎல் வந்து ரொம்ப நெருக்கி வருது. கிட்டத்தட்ட வந்து நம்ம என்னமோ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. அது வந்து என்னென்னு தான் பார்க்குறோம். ஓவர் கான்ஃபிடென்ட்டாலையும் சில டைம் வந்து அடி வாங்குதுங்க டீம். அதுதான் ஒரு பிரச்சனையாக இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம டீம் ஃபுல்லாக அப்படி தான் நடக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஒரு மேட்சும் அப்படி தான் நடந்ததுங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டெலிகிராமில் கொடுத்துருப்போம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. கடைசி ஒரு 2 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. ஏன்னா அங்கேயே வந்து நம்ம டீம் வந்து நம்ம கொலாப்ஸ் ஆகிட்டு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஏன்னா 2 சைடுமே புது பிளேயர் வந்திருந்தாங்க. அங்கே ஒரு பிளேயரும் இங்கே ஒரு 2-3 பிளேயர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அங்கே இருந்து நான் டைம் எனக்கு ஓவர் ஆயிடுச்சு. கடைசி 2 நிமிஷங்கும்போது நான் டீம் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? எல்லாம் கண்டிப்பாக அந்த டீம் நான் கொடுத்துருப்போம். அதனால் அந்த டீம் வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல. இதில் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன். அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவோட மேட்சை நேற்று பார்த்துடலாங்க. அது ரொம்ப வந்து நல்லாவே போச்சு. இந்த மேட்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்லா ஒரு இதில் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஒரு பெரிய ஜிஎல்லில் நான் ப்ளே பண்ணலை. செகண்ட் ஜிஎல் தான் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 15 லட்சம் 39 ரூபா கான்டெஸ்ட்லாம் ப்ளே பண்ணியிருந்தோம். நம்ம 2 டீம் போட்டிருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஹாப்புங்கும்போது நல்லா தான் போயிட்டு இருந்தது. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வியூவர்ஸ் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருந்தோம். இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து இந்த நிகழ்வு வந்து எப்போவாவது நடக்குது தாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். இந்தியா வந்து ஒரு பிக் டீம். சரிங்களா? பிக் டீம் இந்தியா வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் 212 ரன் அடித்து 4 விக்கெட்டு விட்டு ஒரு பெரிய ஒரு டோட்டலை வந்து ஸ்கோர் போர்டில் போடுறாங்க. சரிங்களா? அதை எதிர்த்து சேசிங் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அது ஒரு ஸ்மால் டீம். ஹை டீம், ஸ்மால் டீம் ரெண்டும் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஸ்மால் டீமில் வந்து சேசிங் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த சேசிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஆப்கானிஸ்தான் செகண்டில் அந்த ரன்னை வந்து சேஸ் பண்ணதுக்கு செகண்டில் விளையாடுறாங்க. 213 அடித்தா வின்னுங்கிற ஒரு சேசிங் எடுத்து விளாண்டுட்டு இருக்கும்போது டாப் 3. சரிங்களா? இது வந்து டாப் 3. இந்த டாப் 350 வர்றது ரொம்பவே கஷ்டங்க. ரொம்ப நிகழ்வு. இது வந்து ஃபஸ்ட்டு தடவை தான் இந்த பார்க்குறேன். சரிங்களா? இந்த நிகழ்வு நடக்குது நான் ஃபஸ்ட்டு தடவை தான் பார்க்குறேன். ஒரு வந்து ஹை டீம் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஸ்மால் டீம் சின்ன டீமை வந்து எதிர்த்து சேசிங்கில் ஒரு பிக் ஸ்கோர் போர்டு போட்டதுக்கு அப்புறம் எதிர்த்து விளாண்டு டாப் 3 வந்து 50 அடிக்கிறது இது நான் ட்ரீம் லெவலையும் சரி என்னோடய அனுபவத்தில் நான் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறேன். சரிங்களா? நம்ம டீம் லாஸ் ஆனது அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நான் நடக்க வந்து இதை முதலையாக பார்க்குறேன். சரி, அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நம்ம வீடியோ போட்டு வரோம். சரிங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பவுலர்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தோங்க. நம்ம பவுலர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக அனுபவமே இல்லைங்க. சரிங்களா? டோட்டலாக அனுபவம் இல்லை எல்லாருமே. இதில் பார்த்தீங்கன்னா ஏசிங் இருந்தால் கூட ஒரு மேபி அந்த மேலே டாப்பில் ஏதோ ஒரு பிளேயரை கழட்டியிருப்பார். சரிங்களா? மேக்ஸிமம் ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லாருமே இளம் பிளேயர் தான். சரிங்களா? குல்தீப் மட்டும் கொஞ்சம் ஒரு அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு மேலே இருக்க பாருங்கள் டாப் எல்லாமே சிவம் டுவே ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், முகேஷ் குமார், இது எல்லாமே ஐபிஎல் விளாண்டு தான் உள்ளே வந்தாங்க. சரிங்களா? அனுபவமே இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அனுபவம்னு பார்த்தா குல்தீப் யாதவ் மட்டும்தான். இங்கே தான் நான் வந்து தோல்வியை பார்க்குறேன். தோல்வியில் வின் பண்ணிட்டாங்க. அது இந்த வின்னுங்கிறது வந்து இந்த வின்னை வந்து அவங்ககிட்ட கொடுத்துடலாம். சரி, ஓகே. இது நல்லா ஆப்கானிஸ்தான் வந்து நல்லாவே ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்தியா வின் பண்ணதுங்கிறத விட இந்த வின்னை வந்து ஆப்கானிஸ்தானுக்கு தாராளமாக விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா 2 சூப்பர் ஓவர் இந்த மேட்ச் வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக போச்சு. சரிங்களா? அப்போது இங்கே பார்க்கும்போது இந்த பவுலர்ஸ் தான் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காங்க. சரிங்களா? பெங்களூர் பிச்சு மேக்ஸிமம் வந்து அடி வாங்குகிற பிச்சு தான். எந்த ஒரு ஸ்கோர் வச்சுருந்தாலுமே ஆர்சிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க காலகாலமாக இருந்திருக்கு. சரிங்களா? அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து கொஞ்சம் அனுபவ பவுலர்ஸும் இருக்கணுங்க. இந்நேரத்தில் உங்களுக்கு பும்ரா, சமி அந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவ பிளேயர் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு டாப்பில் இப்படி 50 அடிக்க விட்டுருக்க மாட்டான். சரிங்களா? ஓகே. இது இயல்பாக நடக்குது. ஆனால் இது வந்து நான் முதலையாக பார்க்குறேங்க. சரிங்களா? அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம டீம் 2 டீமுமே நம்ம போட்டிருந்தோம். உங்களுக்கு அனுப்புனதில் வந்து மேக்ஸிமம் நம்ம டெலிகிராமில்
ஃபஸ்ட்டு டீம் தான் என்னோடது சரிங்களா. ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு டீம் வந்து நம்மளோட தான் இருக்கும். செகண்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா. அந்த டீம் வந்து நான் தயவு செஞ்சு நான் போட மாட்டேன். நான் போடுற ஃபஸ்ட்டு டீமாக தான் இருக்கும். அதை வந்து சேமாக வச்சுட்டு 1 or 2 பிளேயரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவேன் சரிங்களா. அதையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. சேம் டீமாக வச்சுட்டு ஒரு 2-3 பிளேயரை மாற்றி உள்ளே கொண்டு போங்க. இதுதான் நம்ம வந்து நம்ம டெலிகிராம்லையும் சரி நம்ம வீடியோலையும் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டீம்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்டன் இருக்கார் பார்த்தீங்களா, ஜெய்ஸ்வால். துபே வந்து கேப்டன் வந்தார், ஜெய்ஸ்வால் வந்து வைஸாக வந்தாங்க. இவங்களில் தான் நம்ம ரிஸ்க் எடுக்க சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன சொல்லியிருந்தோம், ஒன்று கேப்டனை வைங்க, இல்லைன்னா வைஸை வைங்க. ஒன்றில் 2 பேர்த்தையும் வைங்க, இல்லைனா ஒன்று விட்டு விட்டு வைங்கன்னா இன்னொன்றில் 2 பேர்த்தையும் தூக்குங்கன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. இந்த ஃபார்முலா பிடிக்கிறதுக்கே ரொம்ப கொலாப்ஸ் ஆகுதுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. கடைசியில் பார்த்தோன்னா 2 பேர் தூக்கிட்டு தான் வந்திருக்கு. அது இந்த டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தூக்கிட்டு தான் வச்சுருக்கேன் பாருங்கள். டுபேவும் இல்லை, ஜெய்ஸ்வாலும் இல்லை. அது இந்த டீம் ஃபஸ்ட்டு டீம். 2வது டீமில் வந்து ஒரு பிளேயரை வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது டீமில் வந்து அந்த டீம் பாருங்கள், ஜெய்ஸ்வால் இருப்பார். எனக்கு கன்ஃபியூஸ் தான், ஏதோ ஒரு பிளேயர் வரணும். இல்லைன்னா சம்டைம்ஸில் 2 பேருமே அடி வாங்கி போவாங்க. நம்ம அன்னைக்கு ஃப்ரிவியூ வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு டீமில் இருந்த மாதிரி தான் டுபேவும் வரல, ஜெய்ஸ்வாலும் வரல. 2 பேருமே ஆசை விட்டு அடி வாங்கி போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரீம் லெவலில் வந்து என்னென்ன நடக்குங்கிறது நம்ம ஃப்ரிவியூவில் பேசுனது தான், அது ஒரு பாயிண்ட்டு. ஓகே, இன்னொன்று நம்ம வந்து என்ன தான் ஒரு இதுனாலும் நம்மளோட அந்த திசையில் வரலைங்க. இந்த திசை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நம்ம ஒரு திசையில் கணிச்சு போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது மேக்ஸிமம் சேசிங்கில் வந்து அவங்க ஆல் அவுட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு டீம் வந்து ஓரளவு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். ஏன்னா அங்கே மேக்ஸிமம் அந்த பவுலரை ஃபுல்லாகவே நம்ம வச்சுட்டோங்க. அவங்க ஆல் அவுட் ஆகலை சரிங்களா. ஆல் அவுட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக ஓரளவு நல்ல ப்ரைஸ் கிடச்சிருக்கும் சரிங்களா. ஓரளவு நல்ல ப்ரைஸ் கிடச்சிருக்கும். 6 விக்கெட்டோட நின்றுட்டு அதில் 3 விக்கெட்டு ஒரே ஒரு ஆள்கிட்ட போய் விழுந்துட்டு சுந்தர்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. அதான் பிரச்சனை. ஓகே, பரவாயில்ல, ஓரளவு சின்ன ப்ராஃபிட் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து திரும்பவும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேப்டன் வைஸ் கேப்டனுங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இவங்களை உள்ள பண்ணதுக்கப்புறம் டீம் எடுங்க சரிங்களா. அங்கே தான் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு வரோம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இந்த 2வது டீம் பார்த்துருவோம். இது இன்றைக்கோட டீம் தான். இந்த டீமை வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுக்க வேண்டிய டைம் தாங்க. கடைசியில் இந்த ஆள் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் மாட்டிக்கிச்சு சரிங்களா. இல்லைனா கண்டிப்பாக நான் அந்த டீம் கொடுக்குற டைம் தான். கடைசி 2 நிமிஷத்துக்கு உள்ள டீம் போயிடுச்சிங்க. டைம் போனதுக்கப்புறம் எனக்கு கொடுப்ப விருப்பம்லாம் போயிடுச்சு. இல்லைனா நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இருக்கு பாருங்கள். இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம ஒரு 10 பேர் எடுத்தாச்சுங்க. மேக்ஸிமம் ஒரே ஒரு ஆள் தான் கட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 10 பேர் எடுத்தாச்சு. கேப்டன் வைஸ் கேப்டனை கரெக்டாக போட்டாச்சு. வைஸ் வந்து இங்கே வந்திருக்காரு சரிங்களா. தீக்ஷனா தான் வைஸு ட்ரீம் டீமில். தீக்ஷனா வந்து 68 பாயிண்ட்டு, நிஷாங்கா 58. 2 பேர்த்துக்கும் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு 10 தான் சரிங்களா. மேக்ஸிமம் நீங்கள் நிஷாங்கா போட்டாலும் ஓகே தான் சரிங்களா. நிஷாங்கா போட்டால் ஓகே தான். சமீரா தூக்கிட்டு பென்னட்டுன்னு சொல்லி ஒரு ஆல்ரவுண்டரில் ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார். அவரை வச்சுருந்தால் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 777 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இவங்க கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. இவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கலாம். 3,28,888 ரூபா கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் சேஞ்சு தான். நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனும் மாற்ற வேண்டாம், சேமாக இருந்தால் ஓகே தான். இவரை எடுத்துகிட்டு பென்னட்டை மட்டும் வச்சுருந்தா நம்ம 3,28,888 ரூபா எடுத்துருக்கலாம். அது ஒரு தப்பு சரிங்களா. ஒரு வேளை பென்னட்டை வச்சுட்டு வயசு அப்படி கீழே இறக்கியிருந்தால் அந்த 1 crore கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கலாம். 50 லட்சமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த 5 பாயிண்டில் தான் எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட்டில் இருக்காங்க பாருங்கள். நிஷாங்காவுக்கும் தீக்ஷனாவுக்கும் 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு. அப்போ அதில் வந்து நம்ம வயசாக போட்டிருந்தா 5 பாயிண்ட் கிடைக்கும். அந்த 5 தான் அவங்க டிஃப்ரெண்ட்டே ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 782, செகண்டில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு. அந்த 5 தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு சரிங்களா. நம்ம ஷேர் பண்ணி கரெக்டாக அந்த 5 தீக்ஷனா போட்டிருந்தால் கரெக்டாக நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட நம்ம ஷேர் ஆகிருக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து சமீரா எடுத்துகிட்டு பென்னட்டை வச்சுருந்தா அவங்களுக்கு 3,28,000 அவங்க கூட ஷேர் ஆகிருக்கலாம். 2வது ப்ரைஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு நடந்துட்டு
இதில் செகண்ட் டீமில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இதில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆனது தான் பெரிய பிரச்சனை. தயவு செஞ்சு இந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஒரு டீம் தோக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 3 பேர் அனுபவத்தில் இருக்காங்க அப்படின்னா முதல்ல இந்த 3 பேர் உள்ளே வரமாட்டாங்க. அதான் பிரச்சனை. இதில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் வச்சுருந்தேங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டீம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபஸ்ட்டு டீமில் பாருங்கள், ஒரு பிளேயர் நான் ரிஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். அப்போது 2வது டீம்லேயும் அதே மாதிரி தான் வச்சுருந்தேங்க. அந்த பென்னட்டு வச்சுருந்தேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஜங்குவேங்கிற ஒரு பவுலரை வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பென்னட்டையும் கொண்டு வச்சு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன் சரிங்களா. இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தேன். ஆனால் கடைசியில் ஒரு மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை எர்வைன் தான் போன மேட்ச் அடித்தாருங்க. வயசாக வந்திருந்தார். அசலங்கா கேப்டனு வயசு வந்து எர்வைன் வந்தார். ஒருவேளை அடித்த பிளேயரை அடிச்சுடுவாரோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்தீங்களா. அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். அங்கே தூக்கி எர்வைனை வச்சோன்னா ஒரு டக் அவுட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ரிவைன் எடுத்து பார்க்கும்போது என்ன தப்புன்னு சிந்திக்கும் போது தான் தோணுது, 3 அனுபவத்தை தூக்கி உள்ளே வச்சுருக்கேன். 3 அனுபவம் ஜோடியாக உள்ளே வரவே மாட்டாங்க. அதுவும் லாஸ் ஆகிற டீமில் வின் பண்ணால் வருவாங்க. வின் பண்ணால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் தோற்றுதுன்னா மட்டும் கண்டிப்பாக இந்த மாதிரி 3 அனுபவம் ஜோடியாக வர மாட்டாங்க. இங்கே தான் நம்ம ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு சரிங்களா. அதான் நம்ம ஓவராக சிந்தித்தாலும் சிஎல் அடிக்கிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்குங்கிறது இது ஒரு அறிகுறி சரிங்களா. மற்றபடி இந்த டீமில் பேசுகிறதுக்கு வேறு பெரிய பாயிண்ட்ஸ்லாம் இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி பெரிய தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க சரிங்களா. வச்சுட்டு எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. பென்னட்டு ஜங்குவேலாம் வச்சு பார்த்துட்டு தான் பென்னட்டை வச்சுருந்தா கூட ஓரளவு ஒரு நார்மலான நல்ல ப்ரைஸ் கிடச்சிருக்கும் சரிங்களா. அதான் நம்ம பண்ணுற தப்பே அதான் பெரிய பிரச்சனை. ஒரே ஒரு சிங்கிள் சேஞ்சால் எவ்வளோ ஒரு பெரிய கொலப்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா. 3,28,000 ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒரு பிரச்சனை தான். ஓகே, தொடர்ந்து நம்ம டீம் ஃபுல்லாகவே கொஞ்சம் முன்ன ஏறி வருது. இது ஃபஸ்ட்டு தடவை அல்ல, நிறைய தடவை இந்த மாதிரி தான் வந்து போகுதுங்க. நம்மளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்க்கலாம் சரிங்களா. கண்டிப்பாக ஜிஎல்ங்கிறது ஒரு எட்டாக்கனியாகவே இல்லை, பிடிக்கலாம்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். நம்ம பல வீடியோவில் பேசுனது தான், எல்லா பாயிண்ட்டும் இருந்து நம்ம வந்து இன்னும் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் நமக்கு ஒரு சின்ன வருத்தமே தவிர ட்ரீம் லெவலில் வந்து நம்ம இன்னும் வெறுக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல சரிங்களா. தொடர்ந்து நம்ம வந்து எப்படி ப்ளே பண்ணுறோமோ அதேமாரி தான் தொடர்ந்து ப்ளே பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த ட்ரீம் லெவல் அதனால் நம்ம வந்து ஒதுக்க போகிறதில்ல, எதுவும் கிடையாது சரிங்களா. எக்காரத்து கொண்டும் நீங்கள் வந்து ஓவராக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் டீம் க்ரியேட் பண்ண வேண்டாம் சரிங்களா. அதில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆனாலும் சிக்கலாயிரும். எப்போது நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்குன்னு ஒரு நாள் ஜிஎல்ங்கிறது ஒரு அமையும் போது அமையட்டும் அப்படிங்கிறத விட்டுட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அடித்தே ஆகணும்னு சொல்லி உள்ளே இறங்கினா கண்டிப்பாக கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு ஜிஎல் வின் பண்ணுறவங்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம அவங்கள தாண்டி கூட தெரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஓவராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை தான். அது இன்றைக்கே பார்த்துருப்பீங்க. இந்த எர்வேனை கொண்டு வந்தது ஓவர் பிரச்சனை தான் எனக்கு. ஏன்னா ஓவராக சிந்திச்சிட்டேன். எர்வேனுங்கிறது வந்து செகண்ட் T20 வயசாக வந்திருந்தார். கேப்டன் வந்து அசலங்கா. அந்த கடைசியில் மாற்றின பார்த்தீங்களா, பெண்ணட்டை தூக்கிட்டு அடித்த பிளேயரை அடிச்சுடுவாரோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தது. அது வருங்க, அடித்த பிளேயரை அடிப்பார். சம்டைம் அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி நடக்கும், சம்டைம் நடக்காமல் போகும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் போய் தான் அந்த ஒரு இதை விட்டுட்டேன். இல்லைனா அது கூட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட், பெரிய ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கும். ஓகே, ஜிஎலுங்கிறது ரொம்ப தூரம் இல்லை, குயிக்காக அடிக்கலாம். இன்னொன்று சொல்லிவிட்டோம், நம்ம வந்து டெலிகிராமில் ஃபஸ்ட்டு டீமு நம்மளோடது சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு ஒரு டீம், செகண்ட் டீம் வந்து வேறு டீமும் கிடையாது, ஒரே டீம், சிங்கிள் டீம் தான். நான் வந்து பெரும்பாலும் நம்மளோட டீமை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியுங்க, ஒரே டீம் தான், ஒரே ஆள் தான் மாற்றுவேன். பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் எடுக்க மாட்டேன் சரிங்களா. நீங்கள் வந்து எந்த மாதிரி திசையில் டீம் போடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. அதை பார்த்துட்டு நீங்கள் டீம் போடுங்க. இப்போவும் சொல்கிறோம், நம்ம டெலிகிராமில் கொடுக்கல 2-3 சேஞ்சாவது பண்ணி கொண்டு போங்க, சேமாக காப்பி பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லா டைமும் இந்த மாதிரி கிளிக் ஆகாது. சம்டைம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், 2-3 பிளேயர்ஸ் வந்து அடி வாங்குவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் மாற்றியே கொண்டு போங்க சரிங்களா. எல்லா நேரம் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக பிடிக்க முடியாது. இப்போ அதை வந்து பிடிக்கிறதுக்கு தான் ஒரு சில ஃபார்முலா மாற்றி பார்த்து தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் விளாண்டதுக்கும் இப்போது வந்து கொஞ்சம் கேமை வந்து சேஞ்ச் பண்ணி தான் நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ சரிங்களா. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் ஒரு 2-3 பாயிண்டில் பிடிச்சிட்டோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஜிஎலை எடுத்துடலான்னு தோணுதுங்க சரிங்களா. இதில் ஒரு மற்றபடி பேசுகிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஜிஎலுங்கிறது ரொம்ப தூரம் இல்லை, நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது சொல்லும்
மற்ற டெலிகிராம் எல்லா டைமே இருங்க. ஆனால் மணி கொடுத்து வாங்க வேண்டாங்க. நீங்கள் சொந்தமாகவே க்ரியேட் பண்ணுங்கள். நல்ல நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ட்ரீமில் உள்ள. சரிங்களா, நம்மளே நிறைய ஆல்மோஸ்ட் பேசியிருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 50 துபாயெல்லாம் நீங்கள் சிக்கனதை பார்த்துருப்பீங்க. சரிங்களா, நான் அப்போ துபாய் செகண்ட் டீமில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் கொடுக்குற செகண்ட் டீம் வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இதுக்கு தாண்டி தான் கொடுக்குறோம். சரிங்களா, அதை வந்து கம்பல்சரி உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் சிங்கிள் டீம் கொடுத்துருந்தோம். அது பெர்ஃபெக்டாக வரும். 10 டீம் போட்டோம்னா ஒரு 6 டீம் 7 டீம் நல்லா கொடுத்துருவேன். ஒரு 3 நாள் மட்டும் அடி வாங்கும். அந்த அடி வாங்கும் போது மட்டும்தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இது சரியில்லை, அவரை எடுக்கவே இல்லை அப்படின்பா. அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அந்த செகண்ட் டீமை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் இப்போ டெலிகிராமில். சரிங்களா, நம்ம பழைய வியூவர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கோம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீம் சிங்கிள் டீம் தான் வரும். அது ஆல்மோஸ்ட் ஒரு 7 பேர் 8 பேர்கிட்ட நெருக்கி பிடிச்சிருவோம். ஒரு 3 பேர் கொலாப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் கொஞ்சம் வந்து இந்த ரூல்ஸ் மாறினதுனால கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்தது இடையில. அதனால தான் இப்போ என்ன பண்ணணும்னா செகண்ட் டீமே கொடுத்துருவோம். ஏன்னா ஏதோ ஒரு பிளேயர் இல்லைன்னு சொல்லி உங்களோட மைண்டில் இதை ஆயிடக்கூடாதுங்கிற மட்டும்தான். சரிங்களா, புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுக்கிறவங்களுக்கு டீமை பார்த்தே தெரிஞ்சிடும் எந்த டீம் போட்டிருப்பார், எந்த டீமு மேக்ஸிமம் நல்ல முக்கியமான பிளேயர் வரக்கூடிய பிளேயர்லாம் நம்ம ப்ரிவியூவிலே சொல்லிடுவோங்க. நீங்கள் ரோஹித் சர்மாவெலாம் நம்ம ப்ரிவியூவிலே சொன்னோம், கை வச்சிடாதீங்க, உள்ளே வர டைம் தான் சொல்லியிருந்தோம். அவரையும் அஸ்மதுல்லாவும் சொல்லியிருந்தோம். 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க, அது ஒன்று. அதனால் மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரிவியூவில் சொல்கிறக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரிவியூவில் வந்து ஓரளவு மேக்ஸிமம் பிடிச்சிருவோம். அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 2-3 பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வந்து பாருங்கள். அங்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜிஎல் வின் பண்ணதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். சரிங்களா, ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான். மேக்ஸிமம் நம்ம சொன்னது தான். டெலிகிராமில் வந்து ஃபஸ்ட்டு டீம் நம்மளோடது. சரிங்களா, ஃபஸ்ட்டு டீம் நம்மளோடது. செகண்ட் வந்து நீங்கள் அதையும் கூட சேஞ்ச் பண்ணி ஆர்டர் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போங்க. சரிங்களா, அந்த ஃபஸ்ட்டு டீம் என்னோடதையும் கொஞ்சம் 2-3 சேஞ்ச் பண்ணி கொண்டு போனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். காப்பி பண்ணாலும் ஓகே பரவாயில்ல, காப்பி பண்ணாட்டியும் பரவாயில்ல. 2-3 டீம் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். சரிங்களா, அதுதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.